Hi everyone. Today I am going to teach you about degrees of comparison. This part of the grammar is important for students of 10th. So be watchful to the video. I am going to teach you about positive degree, comparative degree and superlative degree. 10th கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. அதனால் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸு இதில் கவனமாக இருக்கணும். 3 வகையான டிகிரிஸ் இருக்குது. பாசிட்டிவ் டிகிரி 1, கம்பேரிட்டிவ் டிகிரி 2, சூப்பர்லேட்டிவ் டிகிரி 3. நாம் கொஸ்டினில் பப்ளிக் எக்ஸாமில் இது எப்படி கொஸ்டினாக வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. Degrees of comparison is about 3 stages of an adjective. ஒரு அட்ஜெக்டிவோட 3 நிலைகளை குறிக்கக்கூடியதான் இது. Look at this example. Jasmine is a charming flower. Jasmine is as charming as the rose. In these 2 sentences, the adjective is positive. The second sentence is bolded because this is how you will get questions in your public exams. அது கவனமாக பார்த்துக்குங்க. 2வது வகையான சென்டென்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. The adjective is positive and so the sentence is a positive degree. Look at these sentences. Ravi is taller than Arjun. Preeti is more beautiful than her sister. So to make adjective to comparative, we add er to words with 2 syllables, more with words with more than 2 syllables. Superlative degree எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Superlative degree is used to compare one with many and the adjective turns into the plus est. பாருங்க, Afra is the smartest girl in the class. தேவும் இருக்குது, est இருக்குது. Maths is the toughest subject in our curriculum. Example பாருங்க. அதோட let us learn how to change one degree into the other. Cars are faster than buses. இது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. இதில் கீவேர்டை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ER இருக்குது, தேன் இருக்குது. இப்போ நம்ம அதை பாசிட்டிவ் டிகிரியாக மாற்றுவோம். பஸ்ஸஸ் ஆர் நாட் ஸோ ஃபாஸ்ட் அஸ் கார்ஸ். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அட்ஜெக்டிவ் சேஞ்ச் ஆகிடுச்சு. அஸ்ஸு வந்துருச்சு, நாட்டு வந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் பார்ப்போம். ஸ்விஃப்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பேர்ட் இன் த வேர்ல்டு. பார்த்தாலே தெரியுது இது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Now to change it into a positive degree, change the keyword into fast. The fastestங்கிற வார்த்தையில் த எடுத்துருங்க, ஃபாஸ்டஸ்ட்டில் இருக்க EST எடுத்துருங்க, ஃபாஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. And to make the sentence meaningful, we add no other. பாருங்கள் ஆன்சர், no other bird is as fast as the swift. Similarly, to change it into a comparative degree, change the adjective into faster. Swift is faster than any other bird in the world. And the swiftங்கிறது பாசிட்டிவ், ஸ்விஃப்ட்டுங்கிறது பறவையோட பேர். ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட் அப்படிங்கிறது 3 நிலைகளை குறிக்கும். ஒரு ரிமெம்பர் உங்களுக்கு, பாசிட்டிவ் டிகிரினா அதில் அஸ்ஸு 2, ஒரு அஸ்ஸு இன்னொரு அஸ்ஸு இருக்கணும். அல்லது ஒரு அஸ்ஸுக்கு போல இருக்கலாம். ஸோ ப்ளஸ் அஸ்ஸு, அது கூடவே நாட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் டிகிரி எப்போயுமே நெகட்டிவாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ் டிகிரியை பார்த்திங்கன்னா ER அல்லது மோர் இருக்கும், இது கூட தேனும் இருக்கும். சூப்பர்லேட்டிவில் த இருக்கும், ப்ளஸ் EST இருக்கும், அல்லது ESTக்கு பதிலாக மோஸ்ட் இருக்கும். உங்களுக்கான கொஸ்டின், நோ அதர் சப்ஜெக்ட் இஸ் ஆஸ் ஈஸி அஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷை மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் வேறு எதுவும் இல்லை. இது மாதிரி உங்களுக்கு 10th எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ முழுவதுமே 10th ஸ்டாண்டர்டுக்காக உருவாக்கப்பட்டது. அதனால் தயவுசெய்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அதை போட்டு காமிங்க, அவங்கள படிக்க வைங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் 9th 8th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது சிலபஸில் இருக்குது. அதனால் 8th 9th பேரண்ட்ஸ் இருந்தால் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க. நன்றி, தேங்க்யூ. ஹாய்.